பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சரவணன் இருந்துட்டு இவளோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை, இவகிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து கேட்டது இது எல்லா விஷயத்தையும் யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சுடர் இருந்துட்டு இப்படியே அழுந்துட்டு இருந்தா எனக்கா பண்ண முடியும், வந்து இந்த தண்ணியாவது குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தங்கமயில் வந்து அதை குடிக்காம நம்ம பாக்கியம் இருந்துட்டு அந்த தண்ணியை பிடுங்கி குடிச்சிக்கிறாங்க. எதுக்குமா நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடி பண்ணிட்டேன், அவ தான் குடிக்கல அதனால தான் நான் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்கவும், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் அப்பாவும் தான், இருக்கிற எல்லா பொய்யையும் மொத்தத்தையும் சொல்லி வச்சுருக்கீங்க. அதனால இப்போ உண்மையை தெரிஞ்சு பாருங்க அக்காவோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். யார் ஊரில் இருக்கிற யாருமே பொய் சொல்லி கல்யாணமே பண்ணது இல்லையா, ஏதோ 2 3 பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோம், அதுக்காக அவங்க டிவோர்ஸு அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்களா? அது மட்டும் இல்லை, காலங்காத்தாலே போயிட்டு விடிஞ்சும் விடியாமல் அது வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பிடிச்சதும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னவோ பண்ணேன், என் வாழ்க்கையை காப்பாற்றிக்க என்னென்ன வழி பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். ஆனால் அவங்க என்னடனா என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் கதவை லாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. என் வாழ்க்கையே போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து அழுந்துட்டு இருக்கமோ. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடர் இருந்துட்டு இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக உண்மையை சொல்லியிருந்தா கூட அவங்க போனா போட்டோன்னு சொல்லி அக்காவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அக்காவும் ரொம்ப நல்லா இருந்திருப்பா. ஆனால் தேவையில்லாத பொய்யை சொல்லி அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால தான் இப்போ உங்களால் அக்காவோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஒரு பக்கம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு மயில், என்ன ஆனாலும் சரி மறுபடியும் எந்த வீட்டில் இருந்து உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்களோ அந்த வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரியும், அது மட்டும் இல்லை ஆரத்தி எடுத்து என் பொண்ணு அந்த வீட்டில் உட்கார வைக்கிற வரைக்கும் இந்த பாக்கியத்துக்கு ஓய்வே கிடையாது. என்ன பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன், இந்த அம்மாவை நம்ப அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களை நம்பி அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போனதுனால தான் அக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடி எதுக்கு எடுத்தாலையும் எங்களை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க, இங்கே பாரு நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ பண்ணது தப்பு இல்லைம்மா, நான் உன் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணல, அதுதான்ம்மா ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை ஒரே ஒரு தடவை நம்படி, கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வீட்டில் ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சரவணன் இருந்துட்டு, நான் உங்களை ஒன்றே ஒன்று கேட்கட்டுமாப்பா, இது வரைக்கும் நான் உங்களை எதுவுமே இது வரைக்கும் கேட்டதில்லை, ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். எனக்கு அவள் கூட வாழ இஷ்டம் இல்லைப்பா. ஏற்கனவே அவளை பற்றின உண்மை ஒவ்வொன்றா தெரிய வர வர ரொம்பவே நான் நொந்து போயிட்டேப்பா, செத்து பொழைச்சிருக்கேன். மறுபடியும் அந்த குழியில இருந்து போய் படுக்க தயாராக கிடையாது. இங்கே பாருங்கப்பா, இப்போ தான் அந்த உண்மை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். அவள் கூட வாழ்கிறத ஒன்று, வாழாமல் இருக்கிறத 2ம் ஒன்றுப்பா. என்னால் அவள் கூட வாழ முடியாது. எனக்கு டிவோர்ஸ் மட்டும் எப்படியாவது ஒன்று வாங்கி கொடுத்துருங்கப்பா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. டே சரவணா, என்னடா பேச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா அவள் கூட வாழ்கிறதுக்கு பதிலாக அதுக்கு நான் பேசாமல் தனியாகவே இருந்துருவேன். அப்பா இங்கே பாருங்கள், உங்களை நான் தப்பாகவே சொல்ல மாட்டேன், எப்போவுமே என் நல்லதை நினச்சி தான் நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த குடும்பம் சரியில்லைப்பா, வேண்டாம் ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் இருந்துட்டு ஏதோ எதுக்கு எடுத்தாலையும் நாங்கள் பண்ணது தான் தப்பு, நாங்கள் பண்ணது தான் தப்புன்னு சொல்லி எங்களை அவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்களே. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது என்ன லட்சத்தில் வந்து நின்றுட்டுருக்கு பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா பேச்சு பேசுகிற? ஆமாம்மா, நான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டு வாசலில் வந்து நிற்கிற போது அப்பா என்னெல்லாம் பேச்சு பேசினாரு, நான் கெட்டு போயிடுவேன், நான் நல்லாவே இருக்க மாட்டேன்ட்டு என்னெல்லாம் சாவ விட்டார். ஆனால் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேம்மா. ஆனால் அப்பா பண்ணி வச்ச கல்யாணம் தான் அண்ணனோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
செந்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில இதெல்லாம் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு? பேசாம வாங்க. அவஸ்க டைம் ஆகுதுல்ல. போய் ரெடி ஆயிட்டு போக வேண்டாமா? கோட்டர்ஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில இழுத்துக்கிட்டு போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்தது கோமதி இருந்துட்டு, "உன் வாழ்க்கை என்ன சரியில்லாம போயிடுச்சா? சரியா தானே இருக்கா? அப்படி ஏதாவது ஒண்ணுனா இப்பவே சொல்லிடு. அதையும் சரி பண்ணிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையும் சரி, தம்பியோட வாழ்க்கையும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா இது நாங்களாம் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க தான் பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது, இப்ப ஊரே சந்திச்சு சிரிச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியலையா? வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக மாமாவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? தான் பேச்ச கேட்டு இருக்கிற ஒரே ஒரு புள்ளையோட வாழ்க்கைய நாமளே கெடுத்துட்டோமேன்னு சொல்லி மாமா மனசார நொந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த நேரத்துல எதெல்லாம் பேசக்கூடாதோ அது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு மாமாவோட வாழ்க்கையில அக்கறையே கிடையாதா? அப்படின்ற மாரி சொன்ன உடனே, யார் சொன்னா? அண்ணன் மேல எனக்கு நெறைய அக்கறை இருக்கு. அக்கறை இருந்திருந்தா நீங்கலாம் இப்படி பேசியிருப்பீங்களா? இடி வார்த்தைய தான் விட்டுருப்பீங்களா? உங்களுக்கு மாமாவ பிடிக்கல. அதனால உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தானே மாமாவ பழி வாங்குறதுக்கு இதுதான் டைம்ன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க நெனைக்கிற மாரி மாமாவ பழி வாங்குறதுக்கு இந்த டைம் கிடையாதுங்க. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. நீ சொல்றதும் எனக்கு புரியுது. இனிமே நான் பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மயில் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டீ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து கேட்கவும், பால் இல்ல வேணா பிளாக் டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. இவங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காங்க. திரும்ப திரும்ப மயில் வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. "என்னாச்சு? எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நேத்து வரைக்கும் நம்ம எல்லாரும் அவ்வளோ ஒத்துமையா, சந்தோஷமா இருந்தோமே! என்னை பத்தின உண்மைய மாமா சொன்ன உடனே எல்லாரும் அவரு பக்கம் போயிட்டீங்க. என் பக்கம் யாருமே கிடையாது. நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன் மீனா. நான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதான். உண்மைய மறைச்சேன் தான். அத மறைக்கிறதுக்காக இன்னும் நெறைய பொய் சொன்னேன் தான். அதுக்காக நான் அவ்வளோ கெட்டவலாம் இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. மாமா வந்து டிவோர்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்படின்னா அவ்வளோதானே. ஒரு அக்காவா நீ என்ன நெனச்சதே இல்லல்ல. ஆனா நான் அந்த வீட்ல இருக்கிற வரையும் உன்னை என் தங்கச்சியா தான் நான் நெனச்சேன். ஆனா நீ என்ன அப்படி நினைக்கவே இல்ல. அப்படிதானே மீனா? அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. நீங்களாவது மம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். டிவோர்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு. இதில நாங்க முடிவு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? மாமா தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே தங்கமயில் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா, என் வாழ்க்கைய நெனச்சு உங்க யாருக்குமே அக்கறையே இல்லையா? உங்க வாழ்க்கை மேல உங்களுக்கே முதல்ல அக்கறை இல்ல. இதில நாங்க என்னக்கா பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அமைதியா ஃபோன கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியன் இருந்துட்டு ரெடியா இருக்காரு. சரவணன கூப்பிட்டு கடைக்கு போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கதிரும் அரசியும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. "என்னப்பா, அண்ணன் எதுக்காகப்பா கடைக்கு? அண்ணன் வேண்டாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கமும், அரசி ஒரு பக்கமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைக்கு எதுக்கு எடுத்தாலும் லீவெல்லாம் விட முடியாது. வாழ்க்கையே அழிஞ்சாலும் பரவால்ல. கடைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, செந்தில் வந்து பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கோமதி இருந்துட்டு, "கடப்பைய எடுத்துட்டு வா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "முதல்ல நீங்க உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.